நீங்கெல்லாம் படுக்காதீங்க, டாக்டர் வர டைம். எந்திரிங்க. டாக்டர் வர டைம் சார், அதனால தான் சார் சொல்றேன். எத்தனை வாட்டிமா சொல்கிறது, ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் டாக்டர், உட்காருமா. டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க டாக்டர். ஜனனி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போகிறீங்களா மாப்பிள்ள? ஆமாம் அங்கிள். முதல்ல நான் என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அங்கிள். அப்புறமா நீங்கள் வந்து சொல்லுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ம் சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் போங்க, நான் வரேன். என்னடி உனக்கு, ஏன் இப்படி பண்ணுற? உன்னால எவ்வளோ பிரச்சனை பார்த்தியா? குழந்தைக்கு பிரச்சனை வரும்னு சொன்னல்லடி. இப்ப பாரு, உங்க 3 பேரையுமே நான் இழந்திருப்பேன் ஜனனி. எனக்கு நீ யாருமா இருக்கா? நீங்க தானடா இருக்கீங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிடுறேன். இதுக்கு மேலேயும் நீ கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியல ஜனனி, புரிஞ்சுக்கோ. எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. எதுக்குமே பதில் தெரியாம எனக்குள்ளேயே யோசிச்சு தான் எனக்கு இந்த நிலைமை. புரியுது. இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்க விரும்பலை. நீ என்ன வேணுமோ கேளு, அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், கேளுமா. முதல்ல நான் உங்ககிட்ட முக்கியமான ஒன்று கேட்கணும். என்ன? அன்னைக்கு நம்ம சண்டை போட்டோம்ல, என்னைக்கு? இதை பற்றி பேச மாட்டோம்னு முடிவு பண்ணோம்ல. ஆமாம். அன்னைக்கு நீங்கள் பேசும்போது ஸ்வேதான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு சொல்ல, தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி அன்றைக்கி உங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் நிலாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என் பொண்டாட்டி ஸ்வேதான்னு சொன்னீங்க. உண்மையே சொல்லுங்கள், அப்போ நீங்கள் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஒரு மஞ்ச கயிறு வாழ்க்கையை தீர்மானிக்காது, 2 மனசும் ஒத்து போனால் போதும். டேய், எதுக்குடா அவசரமா சாரி கட்டிட்டு வர சொன்ன? வந்துட்டியா? என்ன விஷயம் சொல்லு. இல்லை ஸ்வேதா, நீ மத்தியானம் சொன்னல உங்கள் அப்பா அக்கா யாருமே உன்னை கண்டுக்காமல் தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு. ஆமாம். அப்போலேருந்தே மனசு ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்குடி. என்னன்னு தெரியல, என்னமோ பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னடா பேசுற? என்னாச்சு உனக்கு? அது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா ஸ்வேதா? கல்யாணமா? என்ன திடீர்னு? யோசிச்சு தான் பேசுறியா? என் ஷெல்டர் கனவை பத்தி யோசிச்சியா? நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாண்டி. டேய், ஒரு தாலி இல்லை, ஒரு மண்டபம் இல்லை, ஒரு கோவில் இல்லை, என்னடா கல்யாணம்? நீ என்ன பேசுற? எனக்கு புரியல. கல்யாணம் பண்ணுறதுக்கு தாலிலாம் தேவையில்லை ஸ்வேதா, 2 மனசும் ஒத்து போனால் போதும். உனக்கு பிடிச்ச இந்த நாய் பூனைங்க முன்னாடி வச்சு சொல்கிறேன்,
அந்த சூரியன் சாட்சியாக சொல்கிறேன், அந்த கடவுளே வந்து நம்மளை தடுத்தாலும் இன்னிலிருந்து நீ தான் என் பொண்டாட்டி. பொண்டாட்டி ஜென்மம் தீராதே. எங்களுக்குள்ள நடந்த கல்யாணம் இதுதான். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. விடு, இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். ஜனனி, என்னை மன்னிச்சிரு. எனக்கு உண்மையாகவே பொண்டாட்டினா அது நீ தான், நீ மட்டும்தான். சரி விடுங்க. இப்போ சொல்லுங்க, ஸ்வேதா என்னோட ட்வின்னு சொன்னீங்கல்ல, அது உண்மையா? உண்மைதான் ஜென்னி. ஏய், என்னடி ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்த, அமைதியாக உட்காந்துட்டு இருக்க? நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன்டா. ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. என்ன? இந்த ஃபோட்டோவை பாரு. ஏய், சின்ன வயசு ஃபோட்டோவா? செம்ம க்யூட்டாக இருக்கடி. க்யூட்டாக இருக்குல்ல? ஆனால் அது நான் இல்லை. நீ இல்லையா? அப்புறம் என் அக்கா. சி, விளையாடாத. ஃபோட்டோ நல்லா இருக்கு, க்யூட்டா. நாங்கள் ட்வின்ஸ். என்னடி சொல்கிற? உண்மையாவா? அது எங்கள் அப்பா. சின்ன வயசுல என்னை மட்டும் தூக்கி போட்டு அவளை மட்டும் சந்தோஷமாக வளர்க்குறாரு. ஏய், விளையாடாதடி லூசு. சிப்ப, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீ நம்பலல? ம். என் கூட வா, காட்டுறேன். எங்க? வா. ஏய், எங்கடி? ஏய், சொல்லிட்டு போடி. ஏய், என்னடி? அங்க இருக்காங்க பாரு. என்னடா? என்னடி அப்படியே ஒரே மாதிரி இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல ட்வின்ஸ்னு. ஏய், என்னால் இப்போ கூட சத்தியமா நம்பவே முடியலடி. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப என்னால் கூட தானே நம்ப முடியல. ஏய் ஸ்வேதா, இவெல்லாம் நீ அனாதைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதான் உனக்கு ஒரு அப்பா அக்கா இருக்காங்கல்ல, பாடி அவங்க கிட்ட போய் பேசுவோம். அறிவு கெட்டத்தனமா பேசாத. என்ன? அவங்க தான் நான் வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல. இனிமேல் அவங்க கிட்ட போக முடியாது. நீயும் சேர்த்து வைக்கிறேன்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்த, அவ்வளோதான் உனக்கு. விடு, நான் எதுவும் பண்ணல, விடு. ஏய், பார்க்குறாங்க. உள்ள வா. வரேன்டி. பூட்டி இருக்கு. The number you are calling is either switched off or not reachable at the moment. The number you are calling is either switched off or not reachable at the moment. Please try எங்க again. போயிருப்பா? சார், சார்,
சார் யாராவன்? சார் இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன். ஸ்வேதா ஃபோன் பண்ணால் எடுக்கல. வீடு வேற பூட்டியிருக்கு. என்னாச்சு? டேய் அறிவு இருக்கா உனக்கு? என்னடா 3 நாளா உனக்கு நான் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கேன், ஃபோன் எடுக்கல, ஒன்னும் எடுக்கல. இல்லை ஃபாரின் போயிருந்தேன் சார், ஒர்க் விஷயம். அந்த பொண்ணு மருந்து குடிச்சிட்டானே, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. போய் என்ன ஆச்சுன்னு அங்க போய் கேளுடா, இங்க நிக்காத போ. போடா பைத்தியக்காரன். 3 நாளா ஃபோன் அடிச்சிட்டு இருக்கேன் எடுக்காம, இப்போ வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு போடா. டாக்டர் ஸ்வேதாக்கு என்னாச்சு? ப்ரீவியஸ் ஆக்சிடென்ட்ல பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிருக்கு. அது கூட பார்க்காம உங்களுக்கு அப்படி என்ன வேலை? I'm really sorry to say this. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பட் முடியல. ஆனால் ஸ்வேதா ரொம்ப தைரியமான பொண்ணு. நீங்கள் விட்டுருக்க கூடாது. ஆனால் ஸ்வேதா ரொம்ப தைரியமான பொண்ணு. நீங்கள் விட்டுருக்க கூடாது. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ப்ரோ எங்கே போகிறீங்க? உள்ளெல்லாம் போகக்கூடாது, கிளம்புங்க. போகக்கூடாது ப்ரோ, கிளம்புங்க. பெருமிஸ் இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு உள்ளே போய்ட்டுருக்கீங்க, கிளம்புங்க. சாவுகிறாய்க்கு காலிலேருந்து ஒவ்வொருத்தரும் அதை சாவு அடிச்சுட்டு உனக்கு வேலை இல்லை. ஸ்வேதா ஸ்வேதா ராகுல், என்னை மன்னிச்சிடுடா. நீ இதை படிக்கும்போது நான் உன் கூட இருக்க மாட்டேன். நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது. உனக்கு நானே எவ்வளோ தைரியம் சொல்லியிருக்கேன், ஆனால் நானே இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலடா. சாரிடா. எனக்கு இருந்த ஒரே உறவுனா அது இந்த நாய் பூனைங்க தான். அவங்களுக்காக ஏதாச்சும் பண்ணிடலான்னு தான் இவ்வளோ நாள் போராடிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே யாருமே என்னை எதுவுமே பண்ண விட மாட்றாங்கடா. சரி அதெல்லாம் விடு. இங்கே பாரு, நான் இல்லைன்னு அழுதுகிட்டே சாப்பிடாமலாம் இருக்காத. டைமுக்கு சாப்பிடணும், சரியா? அப்புறம் நம்ம நாய் பூனைங்களுக்கெல்லாம் கரெக்டாக சாப்பாடு போட்டு அவங்க பசி தாங்க மாட்டாங்க. எனக்கு நாய் பூனைங்களை எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு உன்னையும் பிடிக்கும்டா. ஆனால் நான் சும்மா உன்னை வெறுப்பேற்றத்துக்கு தான் பிடிக்காதுன்னெலாம் சொல்லுவேன். அப்புறம் அப்பாவையும் ஜனனியும் அப்பப்போ போய் பார்த்துக்கோ. நான் இல்லைன்னு பார்க்காமலாம் விட்டுறாதடா. அவங்களுக்கு தான் என் மேலே பாசம் இல்லை, ஆனால் எனக்கு அவங்க மேலே ரொம்ப பாசம் இருக்குடா. நீ என்னையே நினச்சி உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்காத. நீ எனக்காக எப்படியாச்சும் ஒரு நல்ல டைரக்டர் ஆகணும். நீ அதுக்காக தானே போராடிட்டு இருந்த. அது கண்டிப்பாக நடக்கணும்டா. சின்ன வயசுலேருந்தே என் மேலே யாருமே பாசம் காட்டாதப்போ நீ மட்டும் தாண்டா என்னை அவ்வளோ லவ் பண்ண. ரொம்ப தேங்க்ஸ்டா எல்லாத்துக்கும். நான் எப்போவுமே உன் கூட தாண்டா இருப்பேன், பயப்படாத. Miss you, da. I love you so much. Bye.
இவ்வளோ கஷ்டத்தை வச்சிருப்பீங்கன்னு சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை. சாரிங்க, விடுங்க. எனக்கான பதில் எனக்கு கிடைச்சிருச்சு. இனிமேல் நான் சத்தியமாக இதை பற்றி பேசவே மாட்டேன். நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக எதை பற்றி யோசிக்காமல் இருக்கலாம். நமக்காக, நம்ம குழந்தைக்காக வாழலாம். அப்பா, உங்களுக்கு ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு இருந்தாலப்பா, ஏன்பா என்கிட்ட மறைச்சிங்க? என்னடா ஆச்சு? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்படியா? சொல்லுங்கப்பா. என்னை மன்னிச்சிரும்மா. நான் தப்பு பண்ணிட்டேன். உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் இவ்வளோ நாள் நான் மறைச்சேன். ஆனால் இப்போ உயிருக்கே ஆபத்துன்றப்போ என்னால் சொல்லாமல் இருக்க முடியலம்மா. அந்த காலத்தில் எனக்கு இப்போ இருக்கிற வசதி கூட அப்போ இல்லைம்மா. வீட்டில் அவ்வளோ கஷ்டம். நான் ஒரு தொழில் தொடங்கினேன், அதுவும் மொத்தமாக நஷ்டமாக போச்சு. அந்த நேரத்தில் தான் எனக்கு 2 குழந்தை பிறந்தது. டாக்டர்கிட்ட இதென்ன 2 குழந்தைன்னு கேட்டேன். அவர் ரெட்டப்பிறவின்னு சொன்னார். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுமா. அதோடு சேர்த்து அந்த டாக்டர் இன்னொரு குண்டையும் தூக்கி போட்டார். உங்கள் பொண்டாட்டி இறந்துட்டாங்க. எனக்கு அப்படியே ஈரக்குலையே நடுங்கி போச்சுமா. அந்த நேரத்தில் என்னால் என்னமா பண்ணியிருக்க முடியும்? உள்ளே போய் பார்க்குறேன், நீங்கள் 2 பேரும் என்னை பார்த்து அவ்வளோ அழகாக சிரிச்சிங்க. உங்களை விடவும் மனசு இல்லை, ஆனால் உங்களை வளர்க்கவும் என்கிட்ட காசு இல்லை. எங்களுக்கெல்லாம் அப்போ இருந்த அறிவும் அவ்வளவுதான். அப்போ தான் மனசை கல்லாக்கிட்டு ஒரு முடிவெடுத்தேன். ஒரு குழந்தைய நான் எடுத்து வளர்க்குறது, இன்னொரு குழந்தை குப்பத்தொட்டில் போட்டுடலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் அந்த மகராசியை குப்பையில் போட்டது எனக்கு மனசே கேட்கலாம். திரும்ப எடுத்துடலான்னு போய் பார்த்தேன். ஆனா அவ அங்க இல்லம்மா. நாள் போக போக தான் தெரிஞ்சுது அவளை யாரோ ஆசிரமத்தில் சேர்த்திருக்காங்கன்னு. திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா இந்த படுபாடு மொத்த பாசத்தை உன் மேலேயே வச்சுட்டோமா. இவ்வளவு நாள் தெரியாத விஷயம் இனிமேலும் ஏன் தெரியணும்னு தான் அந்த உண்மையை மறைச்சிட்டம்மா. என்னை மன்னிச்சிருமா. என்ன எல்லாம் அப்படி உட்காந்துருக்கீங்க? எனக்கு சீமந்தம்லாம் பண்ண மாட்டீங்களா? ஆமாம்ல அம்மா, சீமந்துக்கு எல்லாம் ரெடி பண்ணலாம். வாமா, இந்த மண்டபம் என்னமெல்லாம் தேவையில்லம்மா. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வச்சு முடிச்சிருவோம்மா சிம்பிளா. என்ன அங்கிள்? வாங்க அங்கிள் போகலாம். தேடியே வந்து விட்டாள் தேவதை போலொருத்தி, நெஞ்சினை வாங்கி விட்டாள் மல்லிகை பூமணத்தி. உன்னையே தேட வைப்பாள் உன்னையே கடத்தி, உடலெங்கும் வேர்வைகள் பூவாய் பூத்திடும். நீ அறிவாயோ, மனம் கொடுப்பாயோ பெண்ணே. எங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டுருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பேனான்னு தெரியல. அவ்வளோ
அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. டே ராகுல். டேயா? ஐயோ சாரிங்க, எனக்கு உங்களை அப்படி கூப்பிடணும்னு ரொம்ப நாளாக ஆசை, அதான் கூப்பிட்டேன். சாரி. ஏய் சி, நல்லா தானடி இருக்கு, அப்படியே கூட கூப்பிடு, இதில் என்ன இருக்கு? அப்பெல்லாம் கூப்பிட்டா அப்பா என்னை கொன்றுவார். சரி இருந்துட்டு போட்டோம், அவர் முன்னாடி அப்படி கூப்பிடாம இருந்துக்கோ, மற்ற டைமில் வாடா போடான்னு கூப்பிடு, நல்லா இருக்குடி. அதெல்லாம் எனக்கு வராதுங்க, விடுங்க, வந்தா பார்த்துக்கலாம். சரி சரி. ஏய் அந்த நிலாவை பாரேன், பா செம்மையா இருக்குல்ல ஃப்ரேமு. இப்படி ஒரு ஷாட் வச்சா எப்படி இருக்கும்? ஆமா, நீங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் தானே? படம் டைரக்ட் பண்ண தானே ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமா ஆமா. அதுக்காக தானே ஸ்வேதாவோட ஸ்டோரி கூட எழுதி வச்சிருந்தீங்க? ஆமா ஆமா. அப்ப அதை பண்ணுங்க, ஏன் இன்னும் பண்ணாம இருக்கீங்க? ஹே லூஸு, அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும்டி, நினச்ச உன்னெல்லாம் சான்ஸ் கிடச்சிடாது. அப்ப ட்ரை பண்ணுங்க, கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. கண்டினியூஸாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் இப்போ முடியாதுமா, சும்மா இரு. நான் அதை பார்க்க ஆரம்பித்தா உன்னை யார் பார்த்துப்பா? குழந்தைங்க வேற இருக்கு, என்ன பண்ண சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நானும் நம்ம குழந்தையும் என்றைக்கும் உங்களோட கனவுக்கு தடையாக இருக்க மாட்டோம். ஏய் அதுக்காக இல்லடி லூஸு, நான் அதை பார்க்க போயிட்டா நம்ம காசுக்கு என்ன பண்ணுவோம்? நான் இருக்கேன்ல, நான் படிச்சிருக்கேன்ல, வேலைக்கு போகிறேன். சி விளையாடாதடா, இந்த நிலைமையில நீ இப்படி போவ? எங்க அதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஐடி கம்பெனியில் இருக்காங்க, ஈஸியாக வேலை கிடச்சிரும். நான் பார்த்துப்பேன். இருந்தாலும் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலையே. நீங்கள் உங்கள் கனவை பாருங்கள், நமக்கு அதுதான் முக்கியம். ஃபேமிலியும் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் சாதிச்சா அதை நாங்களும் சாதிச்ச மாதிரி தானே. அத்தையை பற்றி கவலைப்படாதீங்க, அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்கள் ப்ரொடியூசர் தேட ஆரம்பிங்க. ம் சரி, காலைல பேசுவோம். பட மேம், ஸ்வேதாவோட டெத் சர்டிஃபிகேட் கேட்டு அவங்க கார்டியன் வந்திருக்காங்க. ஸ்வேதாவா? உயிரோட இருக்கிறவங்களுக்கு எப்படிமா டெத் சர்டிஃபிகேட் தர முடியும்? மறையாதே என் கனவே, காற்றாக நீ